கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆனதையொட்டி கன்னியாகுமரி ரவுண்டானா அருகே திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். தற்போது ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. 133 அடி உயரத்தில் கடலின் நடுவே எழுந்து ரூபாய் 1.45 கோடி செலவில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்றிருக்கிறார். கன்னியாகுமரி வந்தடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையின் நினைவு வளைவை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்திருக்கிறார். மேற்கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பங்கேற்க இருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த நினைவு வளைவு அப்படிங்கிறது கன்னியாகுமரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில 1,45 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை நினைவுபடுத்தக்கூடிய வகையில தான் இந்த நினைவு வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. அதனை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். இன்றும் நாளையும் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கவும் இருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.